சவால்களை எதிர்கொண்டு மீண்டு வருவேன். மணமக்கள் பயணித்த கார் மோதி விபத்து. வீடொன்றிலிருந்து திடீரென கேட்ட வெடிப்பு சத்தம். வானிலிருந்து விழுந்த மர்ம பொருள். தம் மீது வீசப்படும் சவால்களை எதிர்கொண்டு எதிர்காலத்திலும் அணிக்காக விளையாட எதிர்பார்த்துள்ளதாக கண்டி அணித்தலைவர் வனிந்து கசரங்க தெரிவித்துள்ளார். தம்புள்ளை சிக்ஸர் அணிக்கு எதிரான போட்டியின் பின்னர் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். எந்த ஒரு விளையாட்டு வீரருக்கும் எந்த மனிதனுக்கும் அவர்களின் வாழ்க்கையில் கடினமான நேரங்கள் வரலாம். நான் அவர்களை ஒவ்வொன்றாக எதிர்கொள்கின்றேன். என்னால் என்ன செய்ய முடியும் என்று எனக்கு தெரியும். நான் என்ன செய்தேன் என்று எனக்கு தெரியும். ஒரு வீரராக வெளியே இருந்து வரும் சவால்களை எனது விளையாட்டை பாதிக்காத வகையில் எனது விளையாட்டின் மூலம் செய்யக்கூடியதை செய்வேன். கடந்த ஆண்டு போட்டியின் நாயகனாக நான் இருந்தேன். இந்த வருடம் பிரகாசிக்காமைக்கு வருத்தப்படுகிறேன். கடந்த போட்டியில் சிறப்பாக செயல்பட்டது மகிழ்ச்சி அளிக்கிறது. எதிர்வரும் போட்டிகளுக்கு இது முக்கியமானதாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். நேற்று மாலை இடம்பெற்ற போட்டியில் தம்புள்ளை அணியை வீழ்த்தி கண்டி அணி 54 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. புதுமண தம்பதிகள் பயணித்த கார் மற்றும் மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் கொள்ளுப்பட்டியில் விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. நேற்று காலை இடம்பெற்ற இந்த விபத்தில் மணமக்கள் உட்பட 5 பேர் காயமடைந்துள்ளனர். மணமக்கள் பயணித்த காருக்கு முன்னால் சுமார் 15 வாகனங்கள் பம்பலப்பட்டியில் இருந்து கொள்ளுப்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்ததோடு மணமக்கள் பயணித்த காரின் தடுப்பான் பழுதானதால் விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்தவர் படுகாயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூநொச்சி முனை கிராமத்தில் உள்ள வீடொன்றினுள் வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த வெடிப்பு சம்பவம் நேற்று இரவு 9 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். பூநொச்சி முனை பச்சை வீட்டு திட்டம் எனும் குடியேற்ற கிராமத்திலேயே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீட்டின் அறையொன்றிலேயே குறித்த வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பாரிய சேதங்கள் ஏற்படாத நிலையிலும் பாரிய அளவிலான சப்தம் மிக நீண்ட நேரத்துக்கு கேட்டதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். வானிலிருந்து விழுந்த நீல நிறத்திலான பொருள் ஒன்று வீட்டின் ஓட்டை உடைத்துக் கொண்டு சென்றதாக வீட்டில் தங்கியிருந்தவர்கள் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக மட்டக்களப்பு மாவட்ட தடயவியல் போலீஸ் பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதோடு இராணுவத்தினரும் போலீசாரும் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.